Hi friends, welcome back to Swami's Kitchen. Today we're going to make wheat rava khichdi. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே போல் கோதுமை ரவை கிச்சடி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சுலபமாக செய்திடலாம் குக்கர்லே. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். அதே போல் 1 டீஸ்பூன் நெய் வேண்டான்னா கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்ச உடனே நெய்யும் காய்ச்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கூட ஒன்றா கூட்டி குறைச்சி போட்டுவிடுங்க. நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பொடியை கட் பண்ணி போடுங்க, அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கி வரட்டு. இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியை தட்டி போட்டுருங்க. நான் இடித்து தான் போட்டிருக்கேன். பாருங்க, அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. நல்லா வெங்காயம் சிவந்து வரட்டு. பாருங்கள், இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும், பெரிய தக்காளி வேண்டாம், மீடியம் சைஸ் தக்காளி போதும். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதங்கிட்டு நல்ல வாசனையாட்டம் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு கூட குறைச்சி போட்டுவிடுங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு பீன்ஸு பொடியாக கட் பண்ணது, 1/4 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு 1/4 கப்பு கேரட், இதில் எல்லாம் பொடியை கட் பண்ணி போட்டு 1 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. 1 நிமிஷம் கிளறி விட்ட பிறகு நம்ம இப்போது 2 கப்பு ரவை எடுத்துருக்கேன், கோதுமை ரவை. பாருங்கள், அதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்படின்னா நல்லா பொரிஞ்சது போல் வந்துடும். பாருங்கள், அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா வறுபட்டானாங்க வந்துடும். நல்லா வாசனையாட்டம் இருக்குது. நல்லா வறுபடட்டு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வறுபடட்டு. அப்படின்னா சீக்கிரமாக நல்லா குழஞ்சி பூவாட்டு வந்துடும். பாருங்கள், இப்போது 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விடணும். இப்போது நம்ம 6 கப்பு தண்ணி, 6 கப்பு தண்ணி போட்டு உப்பு நம்ம முந்தி கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மூடணும் குக்கரை. பாருங்கள், நான் கொதி வருது. இந்த நேரத்தில் ஒரு 5 இலை நான் புதினா போட்டிருக்கேன். புதினா இலை 5 இலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். புதினா பிடிக்கணுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். 5 இலை போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்துட்டு நல்லா இப்போ குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசிலும் போட்டு ஒரு 3 விசில் வரணும். 1 விசில் ஹை ஃப்ளேமில், மீதி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவி போன பிறகு திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பூ போல் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இதில் உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி விட்டுருங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் விடலை, கொஞ்சமாக நெய் விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிகீரையும் தூவி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன கப்பில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாம்பார் சட்னி எது இருந்தாலும் பரிமாறிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குது.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.